விவேக சிந்தாமணி என்ற நூலிலிருந்து 101வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் எல்நாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து. பாருங்கள். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 101. ஒரு தலைவியின் அழகு. உந்தியின் சுழியின் கீழ் சேர் ரோமமாம் கரியனாகம் சந்திரன் எனவே எண்ணி தையலால் முகத்தை நோக்க மந்திர கிரிகள் விம்மி வழிமறித்திடுதல் கண்டு சிந்துர கயல்கண் ஓடி செவி தனக்கு உரைத்தது அம்மா. ஒரு தலைவியின் அழகு. உந்தியின் சுழியின் கீழ்சேர் உந்தியின் சுழியின் கீழ்சேர் உரோமமாம் கரியனாகம் சந்திரன் எனவே எண்ணி தையலால் முகத்தை நோக்க மந்திர கிரிகள் விம்மி வழிமறித்திடுதல் கண்டு சிந்துர கயல்கண் ஓடி செவிதனுக்கு உரைத்தது அம்மா. கொப்புள் சுழியின் கீழே உள்ள ரோமமாகிய, அதாவது தொப்புள் சுழி இருக்கின்ற கீழே உள்ள ரோமமாகிய கரிய நாகமானது என் தலைவியின் முகத்தை சந்திரன் என்று எண்ணி மேலே பார்க்க தனங்களாகிய மந்திர மலைகள் நெருங்கி வழியை தடுத்து கொள்வதைக் கண்டு சிவந்த வரிகள் பொருந்திய கலை போன்ற விழிகள் ஓடி காதுகளுக்கு உரைத்தது. மீண்டும் பாடலை பார்ப்போம். ஒரு தலைவியின் அழகு. உந்தியின் சுழியின் கீழ் சேர் ரோமமாம் கரியனாகம் சந்திரன் எனவே எண்ணி தையலால் முகத்தை நோக்க மந்திர கிரிகள் விம்மி வழி மறித்திடுதல் கண்டு சிந்துர கயல்கண் ஓடி செவிதனுக்கு உரைத்தது அம்மா. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேறு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து 101வது பாடலும் விளக்கமும் கேட்டீர்கள். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் எல்நாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து. நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.